உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். மேடை பேச்சு நிகழ்ச்சியில் முதல் மேடை பேச்சு அப்படிங்கிறது இயக்குனரும் நடிகருமான ஆர் சுந்தர்ராஜன் நடிகர் சங்க விழா ஒன்றில் பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. சுவாரஸ்யமான விஷயம்னு கூட சொல்லலாம். தன்னுடைய பேரே தன்னுடைய பெற்றோர்களால் தீர்மானிக்கப்படலை, ஒரு ரேஷன் கடை ஊழியர் தான் தனக்கே பேர் வச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அது என்ன விஷயம், எதனால் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல படம் எடுக்கணும்னு மட்டும் நான் இங்க வரல. வரும்போது நல்ல படம் எடுப்பனா கெட்ட படம் எடுப்பனான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து எப்படியாவது படம் பண்ணணும், இயக்குனராகணும் தான் வந்தேன். எதையுமே ஒரு குறிக்கோள் இல்லாம தான் வந்தேன். 1950 9/1/1950 நான் பிறந்தேன். அப்போ 1947 இந்தியா சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. கால்ரா பிளாக்ல நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பெரிய ரேஷனு, அந்த ரேஷன் கியூல எங்க அம்மா அப்பா நிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு எங்க அம்மா லைன் வருது. அப்ப நான் ஒரு 6 மாச குழந்தை, எங்க அம்மா இடுப்புல இருக்கேன். லைன்ல எல்லாம் நிக்கிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு எங்க அம்மா கிட்ட இந்த ரேஷன் கடைக்காரர் கேட்கிறாரு, உங்க வீட்டுல எத்தனை பேருமா அப்படின்னா 4 பேர் அப்படின்னா. யார் யார் அப்படின்னு. நானே, எங்க வீட்டுக்காரரு, பெரிய பையன் இவன், நான் என்ன காட்டி நான் எங்க அம்மா இடுப்புல இருக்கேன். இவன் ஒருத்தர் 4 பேர் அப்படின்னு. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு. அப்பெல்லாம் அப்பா பேர் சொல்ல மாட்டாங்க, புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட அவங்க அப்பா பேரை சொல்லிருந்து ராமசாமின்னு எழுதிட்டாங்க. உங்க பேர் என்ன? அம்முலம்மாள். பெரியவன் பேர் என்ன? பொண்ணுராஜ். இவன் பேர் என்னன்னா பேர் வைக்கல. அப்பெல்லாம் 7 மாசம் கழிச்சு தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு முட்டை அடிச்சு காது குத்தி அதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. பேர் இல்லைன்னா எப்படின்னு ரேஷன் கடைக்காரன் கேட்கிறான். பேர் வைக்கலன்னா எப்படி அப்படின்னு ரேஷன் கடைக்காரருக்கு எங்க அம்மாவுக்கு 2 பேருக்கு தகராறு. 7 மாசம் ஆனா தான் பேர் வைக்க முடியும். 6 மாசம் தாச்சு, அடுத்த மாசம் தான் பேர் வைப்படின. பேர் இல்லைன்னா எப்படிமா எழுதுறதுன்னு இப்படியே தகராறு கடைசியில் ரேஷன் கடைக்காரன் சரி சுந்தரராஜன் எழுதுறேன். யாராவது அதிகாரியை கேட்டாங்கன்னா சுந்தரராஜன் இருக்கானா இருக்கான்னு சொல்லுன்னு அந்த ரேஷன் கடைக்காரன் வச்ச பேர் எனக்கு. அதனால யார் பேர் வச்சாங்கிறது இல்ல, யாரு நாசர் கொண்டு வந்தாங்கிறது இல்ல, கொண்டு வரணுங்கிறது ஒரு கட்டாயம். மற்றவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு முகம் தேடினாங்க. வாராகின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு முகம் தேடினவங்க. நேரடியா அவங்களால வர முடியல. அதனால ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருப்பாங்க. அனுபவம்ங்கிறது வேற. இவங்க எல்லாம் அனுபவ கல்வியில வந்தவங்க தான். அதனாலதான் ஒருத்தருடைய மனசை பார்த்து எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு இது பண்ணாங்க. நாங்கெல்லாம் 2வது 3வது 4வது 5வது படிக்கும் போது நானும் பாக்கியராஜும் 1வது இருந்து 1 படிச்சவங்க. நாங்கெல்லாம் 5வது இருந்து 6வது 6வது இருந்து 7வது எல்லாம் படிச்சது நல்லா படிச்சு பாஸ் ஆகல. இன்னொரு வருஷம் வச்சு நம்ம ஏன் உயிர் எடுக்கணும், போய் அந்த வாத்தியார உயிர் எடுறேன்னு அப்படித்தான் நாங்க பாஸ் ஆனதே ஒழிய படிச்செல்லாம் பாஸ் ஆகல. ஆனா 2வது படிக்கும் போது ஒரு சம்பவம், அதை மட்டும் நான் சொல்லி நிறைவேற்றுறேன். 2வது படிக்கும் போது எங்க அப்பா என்ன போட்டு அடின்னு அடிக்கிறாரு. 2வது படிச்சதுக்காக இல்ல, 2வது படிக்கும் போது ஒரு 7 வயசு போட்டு அடிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்க அப்பா அடிக்கிறத நிறுத்திட்டு, எதுக்கு அடிச்சுட்டே இருக்கிறீங்க நீங்க, அவனை எதுக்காக அடிக்கிறீங்க? போன மாசம் ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தேன், கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னால அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டான்னு வந்தான். நேத்து அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு நிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் போட்டு அடிச்சாரு. மறுபடியும் அவர் தடுத்து நிறுத்து. 7 வயசு ஆச்சு, 2வது தானே படிக்கிறான். அவன் தான் சொல்றான கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டு போயிட்டானே, அப்புறம் ஏன் அடிக்கிறேன்னு. எங்க அப்பா பதில், இவன் கிளாஸ்ல படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான், அந்த அதுக்காகத்தான் அடிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம கவனமாக இருந்தால் யாருமே, கரும்பு கட்டோட இருந்தா இரும்பு நுழையாது. நம்ம கட்டுப்பாடோடு இருந்தா யாரும் நம்ம கிட்ட நெருங்கவும் முடியாது, உள்ள நுழையவும் முடியாது. அந்த கட்டுப்பாடு இந்த பாண்டவர் அடியில இருக்குது. வாடும் பொருளும். அதே நிகழ்ச்சியில் நடிகர் சங்க செயலாளர் விஷால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதை தாண்டி துணைத் தலைவர் கருணாசிங்கம் கலாச்சிருக்கார். அதை தாண்டி கணக்கு வழக்கு கேட்கும் பொழுது இந்த விஷயமெல்லாம் பொருளாளர் கார்த்தி தான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு தப்பிச்சிருக்கிறார். கார்த்தி இதுக்கான பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கார். அவருடைய அந்த பேச்சை பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். சென்ட்ரல்ல நம்ம எம்எல்ஏ மறைஞ்சிருவாரு. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. ஒரு வருடம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கே தெரியாது.
போன வருஷம் ஜெயிச்ச உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல விஷயத்தோடு தொடங்கணும்னு சொல்லி தீபாவளிக்கு எல்லாருக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் gift கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதே மாதிரி அந்த நல்ல விஷயத்தை தொடங்கணும், அந்த நல்ல விஷயத்தை வந்து மறுபடி இந்த வருஷமும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சோம். அந்த அடிப்படையில் அதுக்கு முன்னாடி திரு வாராகி அவர்களுக்கும் யார் வேணாலும் கேஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தயவுசெய்து இதில் வந்து தனிப்பட்ட முறையில் தான் பண்ணோம். இது வந்து நடிகர் சங்கத்தில் இது எப்படி இது 3 பேர்கிட்ட கேட்டிங்களா இல்லை இது 2 பேர்கிட்ட அனுமதி கேட்டிங்களா அப்படியெல்லாம் இல்லை. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த விழா இந்த விஷயங்கள் இந்த நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான பின்னணியில் இருக்கிற நண்பர்கள் பாபி சிம்மா, சூரி, சுந்தர்சி, குஷ்பு மேம், என்னைக்குமே இருக்கிற நம்ம ட்ரெஷரர் கார்த்தி, அவனுக்கு வேற வழி இல்லை, ராமராஜ் காட்டன்ஸ் அவர்கள், அந்த நிறுவனம் சார்ந்த அந்த எம்டி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் இந்த வேட்டி சேலையை வந்து 3000 உறுப்பினர்களுக்கு கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் கேட்ட உடனே அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்காக மறுபடி வழக்கு போட்டு நீங்கள் காசு வீணாக்காதீங்க. இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டார் கிரிக்கெட்டுக்கு 6 கோடி இப்போ 3லேருந்து 6 ஆச்சு. ஸோ அந்த 6 கோடி ஊழல் கூட நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஷரர் கார்த்தி தான் வெளியிடணும். இந்த விஷயத்துக்கான ஒரு பதில் வந்து ட்ரெஷரர் அவரு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நைட்டு வர்றாரு. நாளைக்கு வந்து ஆன்லைனில், அதாவது பப்ளிக்கே வெளியிடுறோம், எவ்வளோ காசு வந்தது, எவ்வளோ செலவழித்தோம், எவ்வளோ வந்து இப்போ பேங்க்கில், அதாவது கடன் அடைச்சி இப்போ நீங்கள் உட்கார்ற இந்த இடம், நான் போன வருஷம் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் சொல்கிறேன், திஸ் இஸ், அதாவது தெர் இஸ் நோ லிட்டிகேஷன் ஃப்ரீ லேண்ட். இப்போ நீங்கள் உட்காரும் போது யாருமே எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நீங்கள் தைரியமாக உட்காந்து நம்ம எத்தனை விழா வேணாலும் நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே சுத்தப்படுத்தி இந்த நிலம் மட்டும் இல்லை, இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சுத்தப்படுத்தி கடனும் அடைச்சி எல்லாமே முடிஞ்சு நாங்கள் பேங்க்கில் என்ன வச்சுருக்கோன்ற எல்லா விஷயங்களும் நாளைக்கு கார்த்தி வந்து வெளிப்படையாக சொல்லுவார். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு ஓகே குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், 6 கோடி 3 கோடி ஊழல் பண்ணாங்க அப்படின்றது. நானும் திரும்ப சொல்வேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு. இது போர் அடிக்குது. அதனால் அதிகாரப்பூர்வமாக எல்லாருக்கும் ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து வெளிப்படையாக காட்டுறோம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், பொதுச் செயலாளராக எனக்கு வந்து வயது பத்தாது, ஆனால் வேற வழி இல்லை. நல்லது பண்ணணும்னா இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து வேறு வழி இல்லை. நான் வந்து எலெக்ஷனில் நின்று எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஜெயித்தாங்க. அந்த ஓட்டு போட்ட அத்தனை மூத்த உறுப்பினர்களுக்கும் நான் என்றைக்குமே கடமைப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்குது. பொன்வனன் சார் சொன்ன மாதிரி 80 வயதுக்கு சார்ந்த உறுப்பினர்களுக்கு என்ன நடக்குதோ, 70 வயது சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறதோ, அடுத்தது 60 வயது சார்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறதோ எல்லாமே நடக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த பில்டிங்கான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் அந்த சிஎம்டி அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் குணமடையணும்னு நாங்கள் எல்லோரும் எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுறோம், எப்போவுமே நாங்கள் காத்துட்ருக்கோம். சினிமாவில் ஜெயித்தவங்க என்னவோ ரொம்ப கம்மி தான், ஆனால் தோற்கிறவங்க ரொம்ப அதிகம். எனவே நலிவடைந்த மக்களுக்கு, நலிவடைந்த கலைஞர்களுக்கு நாம் உதவணும் அப்படின்னு நடிகர் ராஜ்கிரண் அதே நிகழ்ச்சியில் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்க்கலாம். நலிந்த கலைஞர்களுக்காக பாடுபட வேண்டும், அவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும். வெளியில் தெரியும் நடிகர் நடிகைகள் நூற்றுக்கணக்கில் என்றால், வெளியில் தெரியாத ஆயிரக்கணக்கான நடிகர் நடிகைகள் மிகவும் கஷ்டத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டுமே இந்த பதவிக்கு வந்தார்கள். அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் அதற்கான எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நல்ல நாளில் தீமைகள் அழிந்து நல்லவை தழைக்கும் இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என் சகோதரர்கள், இந்த சங்கத்தை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு எல்லா நலனும் வளமும் பெற்று நலிந்த கலைஞர்களுக்கு உதவுவதற்காக நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். நடிகர் சங்கத்தை சிக்கனமாக தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அதனுடைய தலைவர் நாசர் தெரிவிச்சிருக்கார். அதே நிகழ்ச்சியில் அவருடைய கருத்துக்களையும் பார்க்கலாம். இந்த முறை தீபாவளி பரிசு வழங்க வேண்டுமா வேண்டாமா? ஏனென்றால் ஒவ்வொரு காசும் கட்டிடத்திற்காக தேவைப்படுகிறது என்பதற்காக நாங்கள் மிக சிக்கன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆபீஸ்ல வந்தா கூட எங்கள்கிட்டயே நாங்க தான் வாங்கிக்கணும். எங்களுக்கு வந்து அடிப்படை உணவு நடிகர் சங்கத்துல வந்து ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம். எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சா நானா காசு கொடுத்து வாங்கிக்கணும். அப்படி மிக சிக்கன நடவடிக்கை எடுத்து நாங்கள் வந்து சங்கத்தையும் அலுவலகத்தையும் நடத்திட்டு இருக்கோம். இந்த சூழலில் இந்த தீபாவளி பரிசை வழங்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற பொழுது ஒரு கேள்வி எழுவதற்கு முன்பே எல்லாரும் பாய்ந்து இல்ல நம்ம இது பண்றோம், அது ஓட கொடுத்துட்டு நிறுத்தினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை தீபாவளி இந்த பரிசுகள் கொடுக்கணுன்றதுக்காக எல்லாரும் முன் வந்தாங்க. அதுக்கு முதல் நன்றி நான் சொல்ல வேண்டியது விஷால் அவர்கள், கார்த்தி அவர்கள், பாபி சின்ஹா, சூரி சார், இயக்குனர் நடிகர் சுந்தர் சி அவர்கள். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே போன் பண்ண தீபாவளி சொல்லும் போதே அவங்களாவே தானா முன் வந்து உங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல ஒவ்வொருவரும் பல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சின்ன சின்ன நாடக கலைஞர்கள்லாம் கூட இல்ல நாங்க வந்து இதுல எதனா பங்கு பெற்ற முடியுமா, நாங்க எதனா அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தேவைப்பட்டா நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாங்க ஒரு நிர்வாகம் செய்யற ஒரு விஷயத்தை வந்து நீங்க நாங்களும் எடுத்து பண்றோம்னு சொல்றதே எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதுவே எங்களுக்கு போதுமானது. இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரி நல்லுறவு சூழல் அடிக்கடி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடக்க வேண்டும். விரைவில் நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டப்படும். இந்த கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதனையெல்லாம் இல்லை, அது எங்களோட கடமை அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொல்லியிருக்காரு துணைத் தலைவர் கருணாஸ். அவருடைய கருத்துக்களை பார்க்கலாம். இரண்டாவது ஆண்டாக இன்றைக்கும் இரண்டாவது தீபாவளியாக எங்களது சக உறுப்பினர்களோடு நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தருணத்திலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததிலே பெருமை அடைந்து, பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். இருக்கின்ற விமர்சனங்களில் உண்மை எது என்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து கடந்த ஒரு ஆண்டுகளில் இந்த புதிய ஒரு அமைப்பு தலைவர் நாசர் அவர்களும், பொதுச் செயலாளர் விஷால் அவர்களும், பொருளாளர் கார்த்திக் அவர்களும், துணைத் தலைவர் பொன்னன் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும், அதையும் கடந்து கட்டிடத்திற்காக உருவாக்கப்பட்ட குழு, அதை நிர்வாகத்துக்கான உருவாக்கப்பட்ட குழு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக குழுக்களாக அமைத்து இந்த நிர்வாகம் என்னை பொறுத்தவரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்த விதமான சுயநல சிந்தனைகளும் இல்லாது, முழுக்க முழுக்க சங்க உறுப்பினர்களுடைய பொதுநலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறது. இந்த இடம் இதற்கு முன்பாக தனியார் வசத்திலே இருந்ததை அவர்களுக்கான தொகையை கொடுத்து அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு புதிய கட்டிடம் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய வெளிவிட்டு எண்ணக்கூடிய கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சிஎம்டி அப்ரூவ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவிடத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு மிக மிக விரைவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலமடைந்து மீண்டும் அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை நல்லாட்சியை நடத்துவதற்காக வரக்கூடிய இந்த தருணத்திலே நிச்சயமாக அவருடைய பொற்பாதங்களால் இந்த இடத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டிடம் துவங்கப்பட உள்ளது. இது எல்லாமே சாதனைகள் என்பதை விட இது எல்லாமே இந்த சங்கத்திலே எங்களுக்கு இருந்த கடமைகள். அந்த கடமைகளை இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறது என்பதிலே
ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக பேசியிருக்கக்கூடிய நபர் கேமரா கோணங்களுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற நபர், பிரபலமானவர் PC ஸ்ரீராம். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெமோ ஒரு கடினமான படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அதை தாண்டி அவர் வந்து அமிதாப்பை வச்சு எடுத்திருந்த அந்த படம் குறித்தும் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். அந்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ ரெமோ தான் நான் பேச முடியும். அதுதான் என்னுடைய ரெமோ ஹீரோ இங்கே இருக்கார். வேற ரெமோ ஆரம்பத்திலிருந்து தயாரிப்பாளர் ராஜா ஒரு விஞ்ஞான முறைப்படி ஒரு அணுகுமுறை செய்தார். அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம். சில வாட்டி நமக்கே கொஞ்சம் இவ்வளோ டெஸ்ட் எடுக்கணுமான்ற மாதிரி தோணும். ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போன காரணமே இத்தனை பழிகள் தாண்டி வந்ததுனால ஒரு தெளிவு பிறந்து ஒரு பொறுப்பு எவ்வளோ பொறுப்பு உணர்ச்சியோட பண்ணணும்னு புரிஞ்சுது. ப்ளஸ் பர்சன் லைக் சிவா gave himself totally for the film. ஏன் சொல்றேன்னா கலெக்டிவ் எனர்ஜி உள்ளே போகும்போது தான் அந்த படம் வெற்றி அடையுது. ரெமோவின் வெற்றிக்கு காரணம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி. எல்லோரும் இயல்பாக அந்த எனர்ஜி கூட ஈர்க்கப்பட்டோம். அதுதான் உண்மை. வேற என்ன படம் பற்றி பேசணும்? இதுவே இல்லை, அவங்க ரொம்ப நாள் தெரியும். ரொம்ப அவங்க தலைவர் பதவின்னு கேட்டவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதே மாதிரி ஒரு அனுபவம் ஹிந்தி படத்தில் எனக்கு அமிதாப் பச்சன் மகனாகவும் அபிஷேக் பச்சன் தந்தையாகவும் வா என்ற ஹிந்தி படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதில் கூட அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆக்சுவலாக வந்து கஷ்டமே இல்லைன்னு நினச்சேன். ரெமோ கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லை. காரணம் அது வந்து அது வேறு ஒரு விஞ்ஞான அணுகுமுறை. அது இந்த மாதிரி கஷ்டமான படத்தில் நிறைய நம்ம மாட்டிக்கிறோம். ஆனால் அதுதான் வந்து கடைசியில் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடுது. ஸோ அனைவருக்கும் நன்றி. அதே விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு பேசியிருந்தார். அப்போ சொல்லும் பொழுது, எனக்கு எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் கம்பி மத்தாப் மட்டும்தான் வாங்கி தருவார். அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளை வந்து இந்த தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாட வைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அதை தாண்டி அந்த திரைப்படம் குறித்தும் நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். அவருடைய பேச்சை பார்க்கலாம். கபாலி, தெரி, அதுக்கப்புறம் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதும்போது தான் அது எனக்கு தெரியுது. இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு இது கிடைச்ச பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணோன்றது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கான பெரிய பலனை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருமே. வேணா இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். எங்கள் என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ரெமோ படத்தை பொறுத்த வரைக்கும் ரெமோவில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. இது இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயமும் நிறையா இருக்குது. அது வந்து மக்களோட ஃபீட்பேக்லேயும் இருக்குது, உங்களுடைய விமர்சனங்கள்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்து எங்களுடைய டீம் எல்லாருமே நான் கற்றுக்கிறோம். இது நம்ம இப்படி யோசிச்சோம், அது இப்படி யோசிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிறையா தோணுது. அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்போவுமே விரும்புவேன். நான் அது இன்னும் நம்மளை வந்து அடுத்தடுத்து பெட்டர் லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா. அது நான் அப்படி ஒரு விஷயத்த பார்க்குறேன் ரெமோவில். ஸோ இதில் நாங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அது இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெருசாகவும் பெட்டராகவும் நிச்சயமாக பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒரு வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எங்கள் என்டையர் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரெமோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க டைம் எடுத்து ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாங்க. என்கிட்ட பர்சனலாக பேசினாங்க. ஸோ எனக்கு ரஜினி முருகன் டைம்லேயும் சார் வந்து பேசினாங்க. செகண்ட் டைம் தொடர்ந்து எனக்கு இது கிடைக்குதுன்றதே நான் அதே ஒரு பெரிய அவார்டாக தான் பார்க்குறேன். நான் அது இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம பயந்து தான் பண்ணுவோம் இல்லையா. அதுவும் எனக்கு வந்து கெட்டப் சேஞ்ச்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான தயக்கம் இருக்கும். ஸோ இது வந்து
அவ்வளோ பெரிய ஒரு ஒரு உச்சபட்ச, அதுக்கு மேல யார் பாராட்டினா எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ அவங்களே சொல்லும் பொழுது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே, இந்த மாதிரி முயற்சிகள் அப்பப்போ எடுத்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். எப்படி ரஜினி சார் வாழ்த்துனாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த பாராட்டுகள், அதே மாதிரி மக்கள் கொடுத்த பாராட்டுகள் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி தருது. நீங்கள் கொடுத்த இந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற அடையாளத்தை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிக்கிற படங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மாஸ் அப்படிங்கிறது. வந்து இப்போ அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்களாம் ரியல் மாஸ். அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரிஸ் ஆகட்டும். நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, நிறைய பேருக்கு பிடித்த ஒரு நடிகராகவும் என்னால் இன்னும் நல்ல படங்களும் பண்ண முடியும்னு எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு நடிகராகவும் பார்க்குறேன். அது எப்படியாவது காப்பாற்றிக்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அது நான் மட்டுமே செய்ய முடியாது. சினிமாவில் வெற்றிங்கிறது தனி ஒருத்தரால் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கூட வேலை செய்கிறவங்க அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கொடுக்குற ஃபீட்பேக், அதுக்கப்புறம் மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறது, அதை தாண்டி என்ன வந்து நான் சிவகார்த்திகேயனோட ரசிகன்னு சொல்லி தேட்டரில் வந்து முதல் நாள் நிற்கிறது. எஸ்பெஷலி இந்த ரெமோ படத்தில் தான் 5 மணி ஷோ 6 மணி ஷோலாம் இருந்தது. நான் தேட்டரில் போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி எல்லாரும் வைக்கிற நம்பிக்கை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டு போகிறதா நினைக்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் உழைக்கிறது மட்டும்தான். இன்னுமே அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ அவங்க எல்லாருக்குமே. இந்த மேடை, இன்னைக்கு இப்படி இருக்கிற வாழ்க்கை, இந்த நொடி வரைக்கும் இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்க இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பத்திரமா தீபாவளி கொண்டாடுங்க. அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக தான் இருக்கணும். ஸோ பட்டாசுலாம் வெடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா வெடிங்க. சின்ன வயசில் எனக்கு இதை சொல்லி தான் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அப்பா. அதுவும் ஒரே ஒரு கம்பி மத்தா வாங்கி கொடுத்துட்டு, கேர்ஃபுல்ரா, பத்திரம்டான்னு முடிஞ்சிருச்சுப்பா, தீபாவளி முடிஞ்சிருச்சுப்பா, வாங்கப்பா போகலாம், அடுத்த வாங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப பத்திரமா பட்டாசு வெடிங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்க எல்லாருக்கும், உங்களுடைய இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும், உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் once again என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் மாயநதி பாட்டை எழுதியிருந்த கவிஞர் உமாதேவி இதே விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. அவங்க அப்போ பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக நண்பர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் என்னை வளர்த்து விட்டு அந்த நண்பர்களுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய பேச்சை பார்க்கலாம். மிக குறுகிய காலத்தில் வந்து கடைநிலை மனிதர்கள் வரைக்கும் என்னுடைய முகத்தையும் என்னுடைய பெயரையும் கொண்டு சேர்த்த அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கவிதையை மட்டும் படித்து காட்டிடலாம் நினைக்கிறேன். தலைப்பு காதல். வெப்பம் உயர்ந்த வெயில் காட்டில் திரிகின்றேன். எந்த நேரமும் பற்றி எரியும் பதநிலையில், கனன்று அடிக்கும் அனலின் அலையில் மூழ்கி மூழ்கி மிதக்கின்றேன். உன் மூச்சுக்காற்றிலே தூக்கி வீசப்படுகின்ற லேசான எண்ணெய் அணு அணுவாய் கனம் சுமக்க சபித்திட்டாய். நீரில் மிதக்கும் வானின் பிம்பம் போல சிறியதாய் மனதில் நீண்டு கொண்டே இருக்கிறாய். பெரிதாய் ஒன்றும் கேட்கவில்லை. விழிகள் திறந்து ஒரு சாவை கொடு. நன்றி. அந்த கவிதையோடு மேடை பேச்சு நிறைவேறுகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.